மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மேயர் அவர்கள் தலைமையிலும் மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறுகிறது. விழாவினை முகாமை துவக்கி வைத்து மாண்புமிகு மேயர் அவர்கள் இப்பொழுது நம்முடைய உரையாற்றுவார்கள். ஆணையாளர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குடிநீர் இணைப்புலாம் ஒரு 246 ரோடு வந்துருக்கு. ரோடு சொன்ன மாதிரி மே மாதம் கம்ப்ளீட்டாக பழைய தூத்துக்குடியாக இருக்கணும். மாநகருக்கு உட்பட்ட 60 வார்டுலேயும் மோடு போடப்படும். அது போட மட்டும் ஒரு 19 தான் பெண்டிங் இருக்குது. வாரம் ரெடியும் இருக்குது. அதை வந்து அதை வச்சு முடிச்சிடுவோம். குறிப்பாக நம்ம சொல்கிறது ஏற்கனவே நம்ம போன மாதம் 27 மாநகரத்துக்குள்ள பட்ஜெட் தாக்கல் பண்ணோம். அங்கங்கே இளைஞர்களுக்குள்ள விளையாட்டு அது நம்ம பகுதியில் எஸ்எஸ்ஆர் காரங்க இங்கே ஒன்றுங்க அமைய இருக்குது. இந்த பகுதியில் ஏற்கனவே இன்னொரு பொதுமக்கள் கோரிக்கை எடுத்து ஏற்கனவே நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி பூங்கா நார்த் ஒன்றில் ஒன்று வருது. சவுத்துலேயும் ஒன்று வரப்போகுது. நார்த்தில் மிக விரைவில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா மாநகராட்சி மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ அசஸ்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு தான் ரூபா தருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு எத்தனை ஒரு சில கோடி வருதோ அதுதான் வந்து நமக்கு வந்து அரசாங்கத்துக்கு நிதி கிடைக்கும். அதனோட நோக்கத்தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே நல்லாவே நம்ம செய்கிற சேவைக்கு அவங்க வரி கட்டுறாங்க. தினசரி குடிநீர் கொடுக்கும். பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி டவுனை தாண்டாலே 14 ஒரு நிலமை தான் இருக்குது. அந்த நிலமை இன்ன வரைக்கும் இல்லை. கோடையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தினசரி வந்துட்டு இருக்கு. 24,000 ஏற்கனவே நம்ம சோனில் நார்த் சோனில் தான் முதல்ல வரப்போகுது. கூடிய விரைவில் அது வந்து நகரம் முழுவதும் வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய நீங்கள் சாக்கடையில் தயவுசெய்து கேரி பேக்கு போடாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. வெயில் நேரத்திலே நம்மளோட சானிடரி ஒர்க்கு அதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. கேரி பேக்கு அறவே ஒழிக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி பெட்டிக்கடை 7,000 பேருக்கு அந்த கார்டு கொடுத்துருக்கோம். சாலையோர வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் நடத்தக்கூட அறிவுறுத்த கொடுத்துருக்கோம். இந்த பொதுமக்கள் நீங்கள் செய்கிற ஒத்துழைப்பு எங்கே விற்கே வந்தாலும் நீங்கள் போய் கேட்க வேண்டாம். பழைய மாதிரி நம்ம கறிக்கடையில் பொட்டானில் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லை வந்து பூ வந்து இலையில வாங்கலாம். பூக்கடையில் நிறைய கறி பேக் வருது. மீனை கொண்டு போய் ஒரு இலையில வச்சு தான் கட்டி தருவாங்க. அந்த கலாச்சாரமே மாறிட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு தயவுசெய்து மாற வேண்டும். மாறினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம வருங்கால சந்ததிக்கு எப்படி நம்ம மரம் வளர்த்து நிறையா மரம் வளர்த்து விட்டு போய் ஆக்சிஜன் லெவலு அடிக்கிற வெயில் போனாங்கன்னா சரியான கோடையை சமாளிக்கிறதுக்கு ரோட்டில் ஷேடு போட வேண்டிய நிலமை வந்துச்சு. இப்போ 3 நாளாக அந்த வெயில் வந்துட்டு வருங்காலையும் தேவைப்பட்ட இடத்துல அந்த ஷேடெலாம் வந்து அமைக்கப்படும். அப்படி ஒரு கட்ட இருந்துச்சுல வந்து நம்ம அந்த மரம் தான் நம்மளை பாதுகாக்கணும். நல்ல நிழல் காற்று ஆக்சிஜன் லெவல் வரும். அதனால் நம்ம மரம் நிறையா முன்னிருந்து நடத்துகிறோம். நம்ம சாக்கடை தண்ணியை தான் அந்த ட்ரைனேஜ் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கி வளர்க்கும். இன்னும் நிறையா மரமாக ஆக்கணுடைய நோக்கம். சாலை ஓரத்தில் டஸ்ட் எடுத்து தான் என் டு என் ரோடு போடணும். நீங்கள் அதனால் செய்ய வேண்டிய கேரி பேக் ஆகனே உங்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வரிசையாக மனு கொடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் தர மாட்டேங்க. எங்கே இருந்தாங்க? இல்லை தூத்துக்குடிக்குள்ளே தான் இருந்தாங்க. யாருங்க அலைய விடுவோம். எடுத்துட்டு கேட்கலாம். இறந்து அவங்க வீட்டுக்காரங்க இறந்து 1 மாதம் ஆச்சா? ரெடியாக இருந்தால் கொடுத்துருங்க. எந்த பிரச்சனை இருக்குது? அண்ணன் இங்கே தம்பி இங்கே அண்ணன் அந்த பக்கம் நிற்காம என்ன பண்ணுறாங்க?
இன்னைக்கு தான் பிடிச்சி ரெடி பண்ணி பார்த்து வந்துடும் நிறைய வரவு